பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சோலை மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வெறுமனே சாப்பிட்ற கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பொரிக்கலாம் இன்னும் அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். 8 மணி நேரம் ஊற வச்சு ஒயிட் சன்னாவை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம், இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை, 1/2 டம்ளர் அளவு டீ காஷன், தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் முழு தனியாக, 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை, 2 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி, தேவையான அளவு வரமிளகாய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு காஞ்சதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா வேக வச்சிருக்க சன்னாவை ஆட் பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்சிருக்க சன்னா மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சிருக்க சன்னாலேருந்து கொஞ்சமாக எடுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெயில் பச்சை மிளகாய் நல்லா தாளிச்சு கொட்டிங்கன்னா சூப்பரான சோலை மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.